தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை மது ஒழிப்பு. இந்த மதுவின் மூலம் வருவாய் வருகிறது என்பதற்காக மதுக்கடைகளை அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது. இந்த திராவிட மாடலே சாராய மாடல் தான். இப்போ இந்த திராவிட மாடல் கூட்டணியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். நாங்கள் எல்லா கட்சிக்காரையும் கூப்பிடுறோம், எல்லா கட்சிக்காரையும் கூப்பிடுவாராம். ஆனால் பாமக பிஜேபி ஆகாராம். ஏன்னா பாமக ஜாதி கட்சி, பிஜேபி மத கட்சி. உண்மையான சாதி வெறியை கொண்ட ஒரு அமைப்பு எதுன்னா அது விடுதலை சிறுத்தை. இது உலகத்துக்கே தெரியும். விடுதலை சிறுத்தை அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அருந்ததி இனத்தை சார்ந்த பெண்ணை விடுதலை சிறுத்தை நிர்வாகி கல்யாணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஆணவ கொலை செய்த சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூட்டணி கட்சி திமுக ஆட்சி புரிகின்ற இந்த தமிழகத்திலே தான் இந்தியாவிலேயே அதிகமாக தீண்டாமை இழிவுகள் இருக்கிறது. புள்ளி விவரம், அதிகமா தீண்டாமை கொடுமைகள் எங்க இருக்குதுன்னா திமுக ஆட்சியில நிறைய சம்பவங்களை பட்டியலுக்கு சொல்ல முடியும். ஓரத்தநாடு பகுதியிலே பட்டியலின சமூகம் சார்ந்த ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதே எடப்பாடி ஆட்சியில் நடக்குதுன்னா என்ன? இன்னும் வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்கவில்லை. நாமக்கல்லிலே சத்துணவு கூடத்திலே மலம் பூசி இருக்கிறார்கள், நீதி கிடைக்கவில்லை. பல இடத்திலே பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதுக்கெல்லாம் பேசாத திருமாவளவன் இப்பொழுது ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன யோகியதை இருக்குது இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு? நீ கூட்டணி வச்சிருக்கிறது யாரோட? சாராய வியாபாரியோட. நீ தேர்தல் பிரச்சாரம் யாருக்கு பண்ண போன? டிஆர் பாலு மிகப்பெரிய சாராய வியாபாரி, ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய சாராய வியாபாரி, கனிமொழி மிகப்பெரிய சாராய வியாபாரி. இவங்க கிட்ட உற்பத்தி ஆகிற சாராயத்தை தான் டாஸ்மாக்ல விற்கிறான். அவங்களுக்கெல்லாம் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறீங்க. கேட்டா தேர்தலில் ஒரு நிலைப்பாடு, எங்கள் கொள்கை மது ஒழிப்பு. இது சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கிறது. அதனால இந்த மது ஒழிப்பு மாநாடு இது சம்பந்தமா மக்களை திசை திருப்பது. சில அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். அதுக்கு மக்கள் ஏமாற வேண்டாம். இவர் சாதி மத வெறி சக்திகளோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு பாஜகவையும் பாமகவையும் மது ஒழிப்பிலே தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சி பாமக. நாங்க மது ஒழிப்பு மகா யுத்தம் என்று தொடர்ந்து மதுவுக்கு எதிரான தீமைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேசிய மாடல்ல மதுவுக்கு இடமில்லை. அதனால இந்த மது ஒழிப்பு என்கிற போர்வையிலே நடைபெறக்கூடிய இந்த மாநாடு என்பது ஒரு அரசியல் மோசடி. அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மேலும் நீங்க தான் கேட்கறதா? ஆனா இப்போ திருமாவளவன் அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டிருக்காரு. இது இந்த கடந்த 3 வருஷமா இல்லாம இப்போ லாஸ்ட் வருஷத்துல இதை ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? லாஸ்டா இல்ல, அவங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னாங்க. போய் கருணாநிதி கிட்ட கூட்டணி வைக்கும்போது கேட்டிருக்கிறாங்க. கருணாநிதி சொல்லிட்டார், பொது தொகுதிக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் நீ ஆசைப்படக்கூடாது. கருணாநிதி அந்த காலத்திலேயே தெளிவுபடுத்தியிருக்காரு. இதயத்துல வேணா இடம் கொடுப்பாரு, கட்ட பஞ்சாயத்துல பங்கு கேட்பாரு. இந்த 3 ஆண்டு கால இந்த திமுக ஆட்சியில மிக அதிகமாக பலனடைந்தவர்கள் யார்? விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் தான். அவங்க செய்யக்கூடிய ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, இதுக்கெல்லாம் போலீஸை கொஞ்சம் கண்டுக்காம வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? காவல் நிலையங்களை தாக்கியது யார்? தாசில்தார ஜாதி சொல்லி மிரட்டியது யார்? சக்தி பள்ளிக்கூடத்தை கொளுத்துனது யாரு? எல்லாம் இவங்க தான். அதனால ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது கிடையாது. அண்ணாதுரை கூட்டணி அமைச்ச போது அண்ணாதுரை யாரால ஜெயிச்சாரு? ராஜாஜினாலையும் முத்துராமலிங்க தேவர்னாலையும் தான் அண்ணாதுரை ஜெயிச்சாரு. அப்பவே அவர் கூட்டணி ஆட்சி அமைக்கல. அதுக்கப்புறம் வந்த கருணாநிதி இந்திரா காந்தியோட சேர்ந்து ஜெயிச்சாரு. அப்பவும் ஒரு கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு அல்வா தான் கொடுத்தாரு, கூட்டணியில் இடம் கொடுக்கல. ஆட்சி அதிகாரம் இவங்க மந்திரியா இருவாங்க இந்தியா முழுக்க கூட்டணி அமைச்சு. ஆனா இவங்க மந்திரி சபையில யாருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, இதயத்துல வேணா இடம் கொடுப்பாங்க. அதனால திருமாவளவன் இது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி ஒரு நாடகம் போடுறாரு, ஒரு திசை திருப்பும் செயல். அதனால அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கேட்கலைங்க. அதனால இதெல்லாம் ஒரு அரசியல் நாடகம். இதனால எதிர்கட்சிகள் எல்லாம் குழம்பி போக வேண்டாம்.